ஹலோ கைஸ், நம்ம வீட்லேயே சிம்பிளாக டேஸ்டியாக சூப்பராக ஒரு மினி சாக்கோலாவா கேக் பண்ணலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து ஒரு 7 பாதாம் 7 முந்திரி கொஞ்சோண்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் தூவி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரை பண்ண பாதாம் முந்திரியை வந்து இப்போ நம்ம நல்லா சாப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் நல்லா சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணிவிட்டு அது தனியாக எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் பட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து 1/4 கப்பு கொஞ்சம் கம்மியாக பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெல்ட் பண்ண பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சுகர் ஆட் பண்ணல அதே கப் அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் வார்ம் மில்க், ஓகேங்களா? வார்ம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஸோ கலந்துக்கிட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ளார்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப் அளவு வந்து மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்துக்கலாம். ஸோ அந்த மிக்சர் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்சிருந்தோம்ல நட்ஸ், அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம பேட்டர் வந்து ரெடி. முக்கியமாக இந்த மினி சாக்கோலாவா கேக் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் எந்த போல் எடுக்கிறீங்களோ அதில் வந்து 3/4 கால் அப்படின்னு நீங்கள் இது பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரி மில்க் எந்த சாக்லேட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு டைரி மில்க் தான் கிடச்சிது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பனியாரக்கல் வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வச்சிருந்த சாக்லேட் பேட்டரை ஊற்றி கொஞ்சம் ஆஃபாக ஊற்றுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம உள்ள சாக்லேட் வைக்கணும் இல்லைங்களா? ஸோ ஆஃபாக ஊற்றி மேலே அந்த டைரி மில்க் ஒரு பீஸ் வச்சு திருப்பி அதுக்கு மேலே வந்து அந்த பேட்டரை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலி இந்த சாக்லேட் பேட்டர் பார்த்தீங்கன்னா நான் சும்மா லிக் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்ட்டு. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஐயோ, அப்படியே பேசாமல் ஸ்பூன் போட்டு சாப்பிடலாமேனே இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இருந்தால் அதுவும் நீங்கள் ஒரு பிஞ்சை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. அது வந்து நம்ம ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ப்ளஃபியாக வந்து வரும். ஸோ அது இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து நம்மளோட சாக்கோ மினி லாவா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வைஸ் வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம செஞ்சதா இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சாக்கோ லாவா அந்த அப்படியே சாக்லேட் அப்படியே உள்ளேருந்து மெல்ட் ஆகி வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்குலாம் வரலை. ஸோ வேறு சாக்லேட் ஏதாவது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது டைரி மில்கே வந்து பெருசு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சுருந்தா மெல்ட் ஆகிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மெல்ட் ஆகலை. அது வரைக்கும் பாருங்கள் டைரி மில்க் தோ. ஆனால் டைரி மில்க் வர இடம் செம்ம சூப்பராக இருந்துச்சு.